என்ன கேட்போம்னா இதில் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் 2 இருக்குது. இன்ட்ராவை கேட்க மாட்டாங்க, இன்டர் ஸ்பெசிஃபிக் தான் கேட்பாங்க. அதாவது வேறு எது கூட சண்டை போடுது அப்படின்ட்டு. இங்கே இருக்கு பாருங்கள், சிம்பயாசிஸ். ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது. ரூட் நாடுல்ஸ், ரைசோபியம், இல்லைன்னா லைக்கன்ஸ், அந்த மாதிரி காம்படிஷனில் 2 ரேஸ் மாதிரி, ப்ரிடேஷன் ப்ரே. ஒன்று இன்னொன்று அட்டாக் பண்ணி சாப்பிட்றது. கரெக்டாக? இப்போ வல்ச்சர் இருக்குது, இல்லை ஈகிள் இருக்குன்னா அது எல்லா பறவையுமே அது உணவாக எடுத்துக்கும். சின்ன சின்ன பறவைலாம் அது ஈஸியாக ஹேண்ட் பண்ணிவிடும் ஆக்சுவலி. அந்த மாதிரி பேராசிட்டிசமில் இப்போ நம்ம உடம்புல இருக்கிற நம்ம கொசு கடிக்குதில்ல, அதான் பேராசிட்டிசம். நமக்கு ஏதாவது லாபமா கொசுவால்? நமக்கு வந்து நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் தான். நிறைய நமக்கு டெங்கு வருது, இல்லை மலேரியா வருது. நிறைய டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட்ஸ் பை மஸ்கிட்டோ இஸ் ஏ கேரியர் இல்லையா? அப்போ அது பேரசைட். மியூச்சுவலிசம்னா 2 பெனிஃபிட் ஆகுது, ரெண்டுமே பெனிஃபிட் ஆகுது. கமென்சாலிசம்னா ஒன்று பெனிஃபிட் ஆகும், அனதர் ஒன்று வந்து நெய்தர் பெனிஃபிட்டட் நார் ஹார்ம்ஃபுல். ரெண்டுமே பண்ணாது. அதாவது ஒன்றுக்கு நன்மை இருக்கும், இன்னொன்றுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது, அதுக்கு எதுவும் பெனிஃபிட் இருக்காது. சரியா? இதுதான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அதுக்கு நிறைய இங்கே ஸ்லைட்ஸ் காமிச்சிருக்கேன். லைக்கன் வந்து மியூச்சுவலும், ஏன்னா ஃபங்கஸும் ஆல்கையும் ஒன்றா இருக்கிறது. இது அனதர் இது மைக்ரோரைசா. பஞ்சை வந்து பிளான்ஸோட ரூட்டில் இருக்கிறது. பாஸ்பேட்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். இது ரைசோபியம் பாக்டீரியா. ரூட்டில் நாடுல்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்கும் ரைசோபியம் பாக்டீரியா. இப்போ அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜன் கேன் பி அப்சர்வ்ட் அண்ட் டு பி given to the plants. Vice versa, it can directly uptake nutrition from the plants. So both are benefited. So this is also proto-cooperation அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே கோஆப்ரேஷன். இது ஒரு சின்ன பறவை வாய்க்குள்ளே போய் இங்கே இருக்கிற இந்த ஃப்ளஷ்லாம் இருக்குல்ல, இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்லாம் இங்கே நிறைய ஃப்ளஷ் இருக்கும், அது சாப்பிட்ட ஃப்ளஷ் அதெல்லாம் இந்த பறவை சாப்பிடுது. ஆனால் இந்த கிரக்கடையில் வந்து இந்த பேர்ட்ஸ் எதுவும் பண்ணாது. ஓகேவா? அதே மாதிரி ரைனோசராஸ் மேலே இந்த சின்ன பேர்டு ஆக்ஸ்பேக்கர்னு ஒரு பேர்டு, இது மேலே இருக்க உண்ணிலாம் இருக்குல்ல, பேன் உண்ணி. இப்போ இந்த ரைனோசரஸ் என்ன பண்ணும், போயிட்டு சேத்துல பிறண்டு தான் அது வந்து க்ளீன் பண்ண முடியும். அதுக்கு பதிலாக இந்த பேர்ட்ஸ் வந்து க்ளீன் பண்ணி விடுது. ஆக்சுவலி இது அனதர் டைப். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்மிட் கிராப் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கிராப். இது நீங்கள் செடன்ட்ரி அனிமல், தண்ணிக்கு அடியில் இருக்கும், நல்ல வாட்டர் கிளியராக இருக்குல்ல. டிஸ்கவரியில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், நல்லா நடந்து போவோம் இல்லை, இந்த மாதிரி நடந்து போவோம். இதில் வந்து மேலே ஒரு சி அனிமல் ஒட்டிக்குது. இப்போ இது நடந்து போகிறது ரொம்ப கஷ்டம். இது இப்படி போகணும், இந்த பம்பரம் மாதிரி இப்படி போகும்ல. என்ன மூமெண்ட் சொல்லுவோம், அது வந்து சிலியரி மூமெண்ட்ஸ் சொல்லுவோம். இப்படிலாம் போக முடியாது. அதால் அந்த அனிமல் எப்படி போகும், இப்படி அசைஞ்சு போகணும், ரொம்ப லேட் ஆகும். இது சி அனிமல். ஏன்னா அதுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இது இல்லை, ஃப்ளஜெல்லாம் மாதிரி இப்படி போக முடியாது. அதனால அது என்ன பண்ணோம், இப்படி போகும்ல. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பூ எடுத்து தண்ணியில் பட்டால் எப்படி போகும், அந்த மாதிரி போகும், ரொம்ப ஸ்லோவாக போகும். ஆனால் இதில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிடுது. இதுவும் அதே மாதிரி தான். சி அனிமலில் இந்த ஃபிஷ் வந்து உள்ளே பதுங்கிக்குது, ஆக்சுவலி பாதுகாப்பாக பதுங்கிக்குது. இது ஷார்க்கில் இருக்கிற ஒரு சக்கர் ஃபிஷ், இது கூடவே போய் ஃபுட் எடுத்துக்கிறது. இது எபிபைட்ஸ், அதாவது வேறொரு மரத்தில் இருந்து இது வந்து ஹேபிட்டாட்டாக வச்சுக்கும். ஆனால் அந்த மரத்தை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது, வேண்டாம். இதுவும் எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூஸ் இருக்குது, அது பேர் வெலாமன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ரூட்டுக்கு பேர் எபிபைட்டிக் ரூட்.